வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகத்து பங்குனி உத்திரம். நம்ம பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. மேஷ ராசி, மேஷ லக்னம், இவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது? பங்குனியே முருகருக்கு தான், மேஷமே முருகருடைய ராசி, வேறு என்ன, சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு டைம். சரிங்களா, முக்கியமாக படிக்கிற குழந்தைங்களுக்கு, அதாவது இப்போ மேஷ ராசி லக்னத்தில் குழந்தைங்க தான் சரியான லக்கு. ஏன்னா உங்கள் மூணாம் வீட்டில் நல்லா இருக்குது, 4ஆம் வீடு நல்லா இருக்குது, இதெல்லாம் எக்ஸாம்ஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டான டைம். ஸோ 10th +1 +2 இவங்களுக்கு எக்ஸாம்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பேரண்ட்ஸ் அவங்கவுங்க குழந்தைங்களை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுங்கள். நம்ம நல்லா படிக்கிறதுக்கு மெமரி பவருக்குலாம் நிறைய டிப்ஸ்லாம் நம்ம ரெகுலராக சொல்லிட்டு வருவோம். நம்ம பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. புதுசாக முயற்சி எடுக்கிறவங்க, வேலைக்காக இருக்கட்டும், இல்லை புது தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை புதுசாக ஏதாவது வீடு வண்டி வாங்கணும், புது முயற்சி எது எடுத்தாலும் அந்த முயற்சியில் அதிகமான சக்ஸஸ் இருக்கும். அந்த முயற்சி இந்த முயற்சின்னு கேட்கக்கூடாது. எந்த முயற்சி, எந்த நல்ல முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அது கரெக்டாக நீங்கள் எஃபோர்ட் எடுத்தீங்கன்னா சூப்பராக வரலாம். எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. பொதுவாக இந்த மேஷராசிக்காரங்களுக்கு வண்டி ஓட்ட பிடிக்கும், அது ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்ட பிடிக்கும். ஃபாஸ்ட்டாக வேகம், நீங்கள் ரோட்டில் ஃபாஸ்ட்டாக வேகமாக பார்த்தீங்கன்னாவே செவ்வாய் மேஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இந்தமாரி நீங்கள் எதனா வண்டி வாங்கணும், அதுக்கு நான் ஃபாஸ்ட்டாக ஓட்ட சொல்லலை, வண்டி வாங்கணுன்ற ஐடியா இருந்ததுன்னா இப்போ வண்டிலாம் வாங்கிறதுக்கு நல்ல டைம், வீடுங்கள்லாம் வாங்குறதுக்கு நல்ல டைம். எப்பயுமே நம்ம சொல்லுதான், உங்களுக்கான கலர், லக்கி நம்பர்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா சூப்பராக செட் ஆகும். இதுக்கு ஒன்றுன்னா ஹெல்ப்லாம் என்னென்னா தாயார் ஸ்தானத்தில் இருக்கவங்கலாம் கேட்டு பாருங்கள், நிறைய இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. திடீர்னு இதுக்கு வண்டி வாங்கணும்னு காசு இல்லைன்னா அம்மாவை கேளுங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சின்ன டிப்ஸ், இது ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போகிறதுக்கு கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த யாராவது லவ் பண்ணுறீங்க, அந்த லவ்வை கல்யாணமாக மாற்றோம்னா அதுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம சொன்னோம்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு, கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு. மறுமணம் நிறைய, ஏன்னா இப்போ மறுமணம்ன்றது நிறைய காமன் ஆகிடுச்சு. ஸோ மறுமணத்துக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கெல்லாம் இப்போ என்னென்னா, பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கிறத தாண்டி காசு வேணும். இஎம்ஐ போடுறதுக்கும் செலவுக்கும் காசு வேணும். அந்த காசும் கிடைக்கும். காசு கிடைச்சாலும் எடுத்து பண்ணுறதுக்குலாம் ஆள் வேணும். அந்த ஹெல்ப்பும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். சரிங்களா, இதெல்லாம் சூப்பர். ஒன்றும் பிஸ்னஸ் நல்ல முன்னேற்றம் வரும். அதுவும் யாருன்னா அப்ராட்லாம் போகிறீங்கன்னா அதுக்கும் ட்ரை பண்ணலாம். அதுக்கும் டைம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, எதில் கவனமாக இருக்கணும்? ஏன்னா இது நான் ஒரு காம்பினேஷன் மாதிரி சொல்ல போகிறேன். பங்குனி, சனி பயிற்சி, இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் படி சனி பயிற்சிலாம் வருது. ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு காம்பினேஷனாக தான் கொடுக்குறேன். எதில் இப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா மனசு, உடம்பு, இது ரெண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா மனசை போட்டு நீங்கள் 6 மாதமாக பார்த்தீங்கன்னா குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஏதோ தேவையில்லாததெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க, இல்லை வேறு யாருன்னா குழப்பி விட்டுட்டு இருப்பாங்க. சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு கேது பகவான்லாம் இப்போ பார்க்குறதுனால ரொம்ப சம கன்ஃபியூஷன் ஓடிட்டுருக்கும். பெஸ்ட்டு தியானம் பண்ண முடிஞ்சால் தியானம் பண்ணலாம். இல்லையா, என்னால் ஒரு இடத்துல உட்காரவே முடியலன்னா கோவிலில் போய்ட்டு கோவிலில் சுற்ற ஆரம்பிச்சாங்க. போயிட்டு ஒரு 10 சுத்தோ 11 சுத்தோ, இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை 108 சுத்தோ, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சுற்ற ஆரம்பிச்சிருங்க. இப்போ எனக்குலாம் ஒருத்தர் சுற்ற ஆரம்பிச்சுட்டு நல்லா 12 மணிக்கு மதியம் சுற்றிட்டு உடம்புலாம் வெந்து போச்சுன்னு ஃபோன் பண்ணார். அப்படிலாம் சுற்ற சொல்லலை. காலையில் ஒரு 6 மணிக்கு போயிடுங்க, 6:30 மணிக்கு போயிடுங்க, வெயில் வரதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு இப்போ இந்த பங்குனி நல்ல வெயில் உள்ளே வந்துட்டுருக்கோம், வெயில் காலத்தில் வந்துட்டுருக்கோம். ஏற்கனவே இப்போவே ஹீட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோம். நிறைய பேரே பார்த்துருப்பீங்க. இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா விடிகாலில் பார்த்தா சரியான
பனியாக இருக்குது. அப்படியே ஒரு 11-12க்குலாம் பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி இப்போ கால மாற்றம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், ஒரு மேலோட்டமாக சொல்கிறோம். நீங்கள் தனி ஜாதகம் வரும்போது தான் டீட்டெயிலாக சொல்ல முடியும். அந்த மேலோட்டத்தை வந்து எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும். கோவிலுக்கு போகணும் சுற்றணும்னு சொல்கிறோன்னா காலையில் வெயில் இல்லாத போதே சுற்றினா நல்லதுன்னு நீங்களாக ஒரு டிசிஷன் எடுக்கணும். நான் டைம்லாம் குறித்து தரேன்னா கொஞ்சம் கஷ்டம், சரிங்களா? அதனால் இது யோசிச்சுக்கோங்க. இது ஒன்று. அடுத்து வந்து சாப்பாடு. நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு வந்து மேஷராசி லக்னத்துக்கு வந்து சூட்டு உடம்பு. நம்ம சாதா கடைக்கு போனாலும் காலிஃப்ளவர் பக்கோடாவில் தான் கை வைப்போம். நான்வெஜ்ஜில் போனாலும் சிக்கன் பக்கோடாவில் தான் கை வைப்போம். காரம் ஆயில் அதில் தான் கை வைப்போம். எப்படியோ உடம்பு இது வரைக்கும் சமாளிச்சுட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நல்லா கை வைக்காதீங்க. அதுவும் இப்போ வெயில் காலம் வர்றதுக்கு உடம்பு பிரித்து எடுத்துகிறோம். நம்மளை முடிஞ்ச அளவுக்கு நீர் ஆகாரம், ரொம்ப கோல்டான சாப்பாடை சாப்பிடுங்க. நம்ம வந்து இந்த பழையதெல்லாம் மறந்துட்டோம். இன்றைக்கி வெள்ளைக்காரனை எடுத்து பழையதை எடுத்து பாக்கெட் போட்டு விற்றுட்டு இருக்கான். 1 லிட்டரு, அவன் லிட்டர் கணக்கில் சொல்லுவான். 1 லிட்டர் பழையது இவ்வளவுன்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டு பாருங்கள். பெஸ்ட்டு ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. பழையதை காலையில் சாப்பிட்டா பெஸ்ட்டு ப்ரோபயாட்டிக், உடம்புல இருக்க பல நோய்கள் சரியாகுன்றாங்க. அதனால் பழையது சாப்பிட ஆரம்பிங்க, ரொம்ப நல்லது. சுகர் இருக்குது சார், அது இருக்குது சார்னா சார் உங்கள் ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து எதை பண்ணணும்னு பாருங்கள். அப்படி பழையது இல்லையா, கம்பு இருக்குது, சிறுதானியங்கள் இருக்குது, அதெல்லாம் எடுக்க உடம்பு வந்து வஜ்ரம் மாதிரி ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் வந்து உடல்நிலை, மனநிலை, இது. அதுக்கப்புறம் காசு விஷயம். யார்கிட்ட காசு கொடுக்குறோம், யார்கிட்ட காசு வாங்குகிறோம். ஏன்னா மேஷராசியில் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் ஐஸ் வச்சா தலைவா நீ தான் பெரிய ஆள் தலைவான்னா மேஷராசியை கொடுத்துருவாங்க. இன்னொன்று, ஏதாவது ஒரு ஊரில் எந்த ஒரு பஞ்சாயத்துனாலும் மேஷராசி இழுத்துன்னு வந்து உள்ளே விட்டோன்னா அவன் வந்து எல்லாத்தையும் செஞ்சு விட்டுருவாங்க. நிறைய இந்த ஊருக்கு கொடுத்து ஏமாறத்தில் மேஷராசி லக்னத்தை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது, சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு காசு கொடுக்க போகிறீங்கன்னா யோசிச்சு கொடுங்க. இல்லை சார் என் கையில் கண்ட்ரோல் இல்லை, என் பாக்கெட்டில் இருந்தாலே பங்காளி வந்து எடுத்துன்னு போயிடறான்னா காசு வீட்டம்மாகிட்ட கொடுத்துருங்க. இல்லை வீட்டம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சா காசு எடுத்து புருஷன் கையில் கொடுத்துருங்க. உங்கள் கையில் வச்சுக்காதீங்க. அவங்க இருந்து மேனேஜ் பண்ணாங்கன்னா குடும்பத்தில் காசை மிச்சம் பண்ணலாம். அவ்வளோதான், இது ஒன்று. செகண்டு, வீட்டில் இந்த கோவப்படுறது. அதான் இந்த உடம்பும் நம்ம நார்மலாகவே மண்டை சூடு, நம்மளுக்கு ஒன்றும் உடம்பும் மனசும் சூடாகிடுச்சுன்னா ஒன்றும் மோசமாக வீட்டில் கற்றுவோம். ஸோ உடம்பு முடிஞ்ச அளவுக்கு உடம்பு கூல்ட்டோன்னு வச்சுக்கோங்க. கூலான சாப்பாடாக சாப்பிட்ருக்கு. அதுக்குன்னு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட சொல்லுது. சாப்பிட்றத நீராகாரமாக, வெள்ளரிக்காய், தர்பூசணி, அந்த மாதிரி நீராகாரமாக சாப்பிட்டா உடம்பு வந்து கூல் டவுனாக இருக்கும். இது அப்படியே எங்கே பார்க்கலாம்னா கோவில்களில் பார்க்கலாம். உங்களுடைய இப்போ நம்ம மேஷராசியில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எந்த தெய்வத்தை மெயினாக சொல்லுவேன்னு. யார் சொல்லுவேன்? முருகனை சொல்லுவேன், துர்க்கை, மாரியம்மன், இவங்கெல்லாம் சொல்லுவேன். இந்த பங்குனி மாதம் பாருங்கள் என்னென்ன அங்கே வந்து அன்னதானமாக என்னென்ன கொடுக்குறாங்க. முருகன் கோயிலில் போனீங்கன்னா ஃபுல்லாக மோர் ஓடும். நீங்கள் மாரியம்மன் கோயில் போனீங்கன்னா ஃபுல்லாக கூழ் ஓடும். இது எல்லாமே உடம்பை வந்து ஒரு அந்த சீதோஷண நிலையை வந்து ரெகுலேட் பண்ணுற சாப்பாடு தான். நம்ம ஒன்று ஆன்மீகமாக பார்க்குறோம். நம்ம பெரியவங்க வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து அவ்வளவு சயின்டிஃபிக்காக பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இந்த கோவிலில் போனால் என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே வீட்டில் பண்ணுங்க. வீடு கோயிலாக மாறிட்டோம். ரொம்ப சிம்பிள் ஆச்சு, சரிங்களா? ஸோ முருகன், மாரியம்மன் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு பண்ண இந்த பங்குனி மாதம் சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடந்தாலும் குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம், சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா 1 கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகர்ஷணம் கிளாஸ், இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான
சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு, உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.